அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நாம ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் அமெரிக்கன் மூவியை தான் பார்க்க போறோம். இங்க ஒரு பெரிய கப்பல் பனியில எந்த பக்கமும் நகர முடியாம கடலுக்கு நடுவுல மாட்டிக்குது. அந்த கப்பல்ல வந்த எல்லாரும் சேர்ந்து அந்த பனியை உடைக்கிறதுக்காக வேலை செய்ய அப்படியே நைட் ஆகிடுது. அப்ப தூரத்துல ஒரு வெடி சத்தம் கேட்க அங்க போய் பார்த்தா அங்க ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான். அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரவே அவனை தேடிட்டு ஒரு மான்ஸ்டர் இவங்களை பின்தொடர்ந்து வந்து அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணவே அதுல ஒருத்தன் அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ணிடுறான். ஆனா அப்பயும் அது சாகாம அவங்கள அட்டாக் பண்ண வர கேப்டன் அந்த மான்ஸ்டர் நின்ன இடத்துல ஷூட் பண்ண அங்க இருந்த ஐஸ் கியூப் உடைஞ்சு அந்த மான்ஸ்டர் தண்ணிக்குள்ள விழுந்து மூழ்கிடுது. கேப்டன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்த இவனோட பேரு விக்டர். இவனோட அப்பா ஒரு பெரிய டாக்டர். அவருக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை விக்டருக்கும் சொல்லித்தரேன்ற பேர்ல டார்ச்சர் பண்றாரு. இப்படி இருக்க கன்சீவா இருக்கிற விக்டரோட அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதே நேரம் அவங்க பிரசவத்துல இறந்தும் போயிடுறாங்க. அம்மா இல்லாம வருத்தப்படுற விக்டர் மரணமே இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்குவேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சவால் விடுறான். அவன் சொன்ன மாதிரியே ஒரு சில வருஷங்கள் கழிச்சு உயிரில்லாத சில சடலங்கள்ல இருந்து எடுத்த சில உறுப்புகளை ஒன்னா சேர்த்து அதுக்கு பேட்டரிஸ் மூலமா உயிர் கொடுத்து ஒரு ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் விக்டரோட தம்பியும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவ பேரு எலிசபெத். இவளோட அப்பா ஹைரி விக்டரோட ஆராய்ச்சிக்கு பண உதவி செய்யறதா டீல் பேசுறான். பட் அதுக்கு பதிலாக தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அப்புறமா சொல்றான். அதே நேரம் அவங்கிட்ட இருக்கிற ஒரு பதப்படுத்தப்பட்ட நர்வஸ் சிஸ்டத்தை ஹீரோ கிட்ட கொடுக்குறான். இது எல்லாத்தையுமே சந்தோஷமா வாங்கிக்கிற ஹீரோவும் ஊர்ல இருந்து தள்ளி இருக்கிற ஒரு பெரிய பங்களாவில் அவனோட ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறான். செத்தவங்க அப்புறம் சாக போறவங்கன்னு உடல் உறுப்புகளுக்காக எல்லாத்தையும் தேடி போறான். இதுக்கு நடுவுல எலிசபெத் கூடயும் அவன் பேச ஆரம்பிக்கிறான். ரொம்பவே அழகாவும் அன்பாவும் இருக்கிற எலிசபெத் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அவனோட பங்களாவுக்கு வர எலிசபெத் அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த அந்த உருவம் முழுமை அடைஞ்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற விக்டரும் அவனோட காதலை அவகிட்ட சொல்ல பட் எலிசபெத் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இதை நினைச்சு ஃபீல் பண்ற விக்டர் மறுபடியும் தன்னோட ஆராய்ச்சி வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வர மாதிரி இருக்கு. அதுல வர மின்னல்ல இருந்து ஆராய்ச்சிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை எடுக்கலாம்னு யோசிக்கிற விக்டர் அதை ஐரி கிட்ட சொல்லலாம்னு வர அப்போதான் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறது தெரிய வருது. ஐரி இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவாரு. அதுக்குள்ள விக்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த உடல்ல அவரோட உயிரை வைக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணவே விக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டு மின்னல் வரும்போது எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற வேலையை பார்க்க போயிடறான். பட் அவன் பின்னாடியே வந்த ஐரி இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல கீழே விழுந்து இறந்துடுறான். இப்போ எலக்ட்ரிசிட்டினால அந்த மான்ஸ்டருக்கும் உயிர் வந்துடுது. அது ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்குது. எல்லாத்தையுமே புதுசா பாக்குது. விக்டரும் அதுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரான். ஆனா நாட்கள் போக போக விக்டர் அதனால ரொம்ப டென்ஷன் ஆகிறான். அதால விக்டர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே பேச முடியல. அதை பார்த்துக்கிறதே விக்டருக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு. அதனால அதை அண்டர் கிரவுண்ட்ல கட்டி போட்டு வைக்கிறான். இப்படி இருக்க ரொம்ப நாள் அவங்க அப்பாட்ட இருந்து எந்த மெசேஜும் வராதனால அவரை நேர்ல பார்க்க எலிசபெத் விக்டர் தம்பியை கூட்டிட்டு கிளம்பி வர விக்டர் அவங்க அப்பா அங்க வரவே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். அவ அங்க இருக்க மான்ஸ்டரை பார்க்கறா. அதே நேரம் அந்த மான்ஸ்டரை விக்டர் காயப்படுத்தி இருக்கிறதையும் பார்க்கறா. அந்த மான்ஸ்டர் உடம்புல ஏற்படுற எல்லா காயமுமே தானாவே ஆறிடும். இப்படி இருக்க அந்த மான்ஸ்டரை மனசாட்சியே இல்லாம கட்டி போட்டிருக்கிறதுக்காக எலிசபெத் விக்டர் கிட்ட சண்டை போடுறா. விக்டரும் அந்த மான்ஸ்டருக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவே அந்த மான்ஸ்டர் ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துக்குது. தன்னோட ஆராய்ச்சி ஒரு ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கிற விக்டர் அதை அழிக்கணும்னு நினைச்சு எலிசபெத்தையும் அவனோட தம்பியையும் அங்கிருந்து கிளப்பி விட்டுட்டு அந்த பங்களா ஃபுல்லாவே தீ வச்சிடுறான். இப்படி இந்த ஃப்ளாஷ்பேக்கை கேப்டன்கிட்ட விக்டர் சொல்லிட்டு இருக்கிறப்பயே அந்த மான்ஸ்டர் அங்கே வந்துடுது. கேப்டனும் அந்த மான்ஸ்டர்கிட்ட உன்னை உருவாக்குன ஒரு ஆளை நீ கொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்க அந்த மான்ஸ்டரும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பங்களால தீ பிடிச்சப்போ இந்த மான்ஸ்டர் அங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போயிருக்கும். அங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கவே அங்க ஒரு பெரிய ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு கண்ணு தெரியாத தாத்தா அவரோட பேத்திக்கு பேசுறது படிக்கிறதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர அதெல்லாம் மறைஞ்சிருக்கிற நம்ம மான்ஸ்டர் கத்துக்குது.
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பான ஃபேமிலி மான்ஸ்டருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அவங்களுக்கு நிறைய விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அவங்களும் சாமி தான் எல்லாத்தையும் தரதா நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் அந்த பெரியவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வேலை விஷயமா டவுனுக்கு போக அந்த பெரியவர் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாரு. அப்போ அந்த மான்ஸ்டர் அந்த பெரியவர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்குது. 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிடுறாங்க. அப்போ பெரியவர் நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்கன்னு கேட்க மான்ஸ்டரும் தெரியலன்னு சொல்ல அதுக்கு பெரியவர் நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்குற மான்ஸ்டரும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த பங்களாவுக்கு திரும்பி வருது. அப்போதான் அங்கே இருக்க ஆராய்ச்சி பேப்பரை பார்க்குற மான்ஸ்டருக்கு தான் பிறப்பு இறப்புன்னு எதுவுமே இல்லாத பிணங்கள்ல இருந்து உருவான ஒரு ஜீவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இதை நினைச்சு வருத்தப்படுற மான்ஸ்டரும் அதை பெரியவர்கிட்ட சொல்லலாம்னு வர அதுக்குள்ள தனியா இருக்கிற பெரியவரை சில ஓநாய்கள் கடிச்சிடுது. இதனால அவர் இறந்தும் போறாரு. அவரோட பிரிவை தாங்க முடியாத மான்ஸ்டர் விக்டரை தேடிட்டு வருது. அன்னைக்கு தான் விக்டரோட தம்பிக்கும் எலிசபெத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ அங்க வர மான்ஸ்டர் விக்டர் கிட்ட தன்னை மாதிரியே இன்னொரு மான்ஸ்டரை தனக்கு துணையா விக்டர் உருவாக்கணும்னு கேட்க விக்டர் முடியாதுன்னு சொல்லிடுறான். இதனால கோபமான மான்ஸ்டர் விக்டரை அடிக்க அதுக்கு விக்டர் மான்ஸ்டரை ஷூட் பண்ண போக அந்த புல்லட் மான்ஸ்டரை காப்பாற்ற வந்த எலிசபெத் மேல பட்டுடுது. இதனால எலிசபெத் இறந்து போறா. சாகவும் முடியாம தனிமையில வாழவும் முடியாம கஷ்டப்படுற மான்ஸ்டர் விக்டர் கிட்ட அவனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்படுத்தி கொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுது. இப்படி இருக்க ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை கொல்ல வெடிமருந்து எல்லாம் வாங்கிட்டு மான்ஸ்டரை தேடி போறான். அது தெரிஞ்சுக்கிற மான்ஸ்டரும் இந்த வெடி என்னைய கொன்னுடுமான்னு சொல்லி பத்த வைக்க சொல்லுது. இந்த வெடினால நான் சாகிறேனான்னு பார்ப்போம், அப்படி சாகலைன்னா நான் மறுபடியும் வந்து உன்னை கொல்லுவேன்னு சொல்ல விக்டரும் அதை பத்த வைக்கிறான். இந்த வெடி சத்தத்தை கேட்டுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல கேப்டன் ஆளுங்க வந்திருப்பாங்க. இப்படி வெடிச்சுமே மான்ஸ்டர் சாகல. இப்படி முடிவே இல்லாத ஒரு சாபமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டியேன்னு மான்ஸ்டர் கேட்க விக்டர் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்காக மான்ஸ்டர் கிட்ட மன்னிப்பும் கேட்குறான். மான்ஸ்டரும் அவனை புரிஞ்சுக்கிட்டு அந்த மன்னிப்பை ஏத்துக்குது. அப்படியே விக்டர் இறந்தும் போறான். அங்கிருந்து கிளம்புறப்ப மான்ஸ்டர் ஐஸ்ல மாட்டி இருக்கிற அந்த கப்பலை எடுத்து விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அங்கிருந்து போகுது. இதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.